இதெல்லாம் கூட காஞ்சிருச்சு நல்லா. இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா அந்த விதையெல்லாம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெதர்லாம் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தோட்டத்திலே பார்த்திங்கன்னா நிறைய அடுத்த வருஷத்துக்கான விதையெல்லாம் இருக்குது. சரி, கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இல்லை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். நிறைய விதை இருக்குங்க. வாங்க என்னென்னலாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டு வெண்டைக்காய் வெரைட்டிங்க. யானை தந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த வெரைட்டி தான். கரெக்டாக வின்டர் ஆரம்பிச்சனால பார்த்திங்கன்னா பிஞ்சிலே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக முத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, அடுத்த வருஷத்துக்கு விதையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இது விதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக உள்ள விதை தான். இது பார்த்திங்கன்னா ஒரு லேயர்லேயும் ஃபுல்லாக விதை சேர்ந்துருக்குங்க. இங்கே பாருங்கள். அடுத்த வருஷத்துக்கு விதை ஆகும்ன்ட்டு விட்டுட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காய்க்கு மேலே வெண்டைக்காய் முத்தி இருக்குது. சரி, எல்லாமே விதைக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் மட்டும் எவ்வளோ விதை வந்திருக்குன்ட்டு. இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேங்க. செடியே அவ்வளோ போடலாம், நிறைய விதை இருக்குது. வாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னாங்க, இது இந்த கெண்டி புளைச்சல் இருக்குது இல்லைங்களா, அதுதான். இது என்ன ஆகுன்னா இந்த காய் இருக்குது இல்லைங்களா, இந்த காய்க்குள்ளே தாங்க விதை இருக்கும். ஆனால் கிளைமேட் இப்போயே கொஞ்சம் சில்லாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் விதைக்குன்னு தான் விட்டுருந்தேன். ஆனால் இது விதை வரத்துக்குள்ளேயே காஞ்சிரும் போல் இருக்குங்க. இதுக்குள்ளே இருக்குங்க விதை, இதுக்குள்ளே இருக்கனால ஓப்பன் பண்ண முடியல. இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே இந்த விதை தெரியுது பாருங்கள். இந்த விதை காஞ்சதுனா தான் நமக்கு இந்த புளிச்சக்கீரைக்கான விதை கிடைக்குங்க. ஆனால் இது இன்னும் காயவே இல்லை. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வெதர் மோசமாகிக்கிட்டே இருக்குதுங்க. சரி பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுருக்கேன். ஏன்னா நிறைய இப்போ விதை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதை வருங்க. ஒரு செடியிலேயே ஒரு 15 காய்க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தாங்க பார்க்கணும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த மலபார் ஸ்பினாச் இருக்குது இல்லைங்களா, அந்த கீரை தான். அந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட விதைங்க. இது ஃபுல்லாக பழமாக இருந்தது, இப்போ அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழம் போட்டாலுமே பார்த்திங்கன்னா செடி அடுத்த வருஷத்துக்கு நல்லா வருங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரை பெருசாக சமைக்கவே இல்லை. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனாலங்க இலையுமே நல்லா வரல. இப்போ வின்டர் ஆக தான் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கண்ணே, இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சு வந்துட்டுருக்குது. நிறைய விதை இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதோ. சரி, அடுத்த வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்குறேங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க காற்று விசுன்னு அடிக்குது. வெளியிலே வர முடியல. நானும் 4 நாளாக விதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா வைக்கவே முடியல. சரி, நாளைக்கு இன்னமும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இதோ இங்கே பாருங்கள், மலபார் ஸ்பினாச்சோட விதை. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது முடக்கத்தான் கீரைங்க. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு விதை. இது நம்ம லைட்டாக கசக்கி விட்டோம்னா இங்கே பாருங்களேன், உள்ளே பாருங்கள் விதை. கரெக்டாக பிளாக் கலரில் ஒரே ஒரு ஒயிட் டாட் வச்ச மாதிரி இருக்குங்க.
ஆனால் முடக்கத்தாங்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதும்பாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா தோசை மாவில் வந்து அரைச்சி ஊற்றி சாப்பிடுவோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு அப்படி கலந்து சாப்பிட்டுக்கிறதுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்குதுங்க. இதோ இங்கே பாருங்களேன். முடக்கத்தான் விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறையா பார்த்திங்கன்னா காஞ்சி வந்து இதோ கீழே இப்படி மண்ணிலேயே நிறையா விழுந்துருச்சு. அதுவே அடுத்த வருஷம் தளைஞ்சு வந்துடும். இன்கேஸ் வரலன்னா நம்ம போடுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் விதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த பாவச்செடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வெள்ளை பாவக்காய். அந்த குட்டி குட்டியாக வந்து இந்த க்ரீன் பாவக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த செடி தான் ஃபுல்லாக இருந்ததுங்க. ஆனால் இது விதை நான் எடுத்தே வைக்கல. என்னாச்சுன்னா அந்த பாவக்காய் வந்து ரொம்ப கசப்புங்க, வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. நானும் வந்து வெல்லம் போட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து என்ன பண்ணாலும் வந்து அந்த கசப்பே போகலை. ஸோ வீட்லேயே யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த விதை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் போட்டாலும் இடந்தாங்க அடைக்குதோ தவிர யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த தடவை பாவக்காய் விதை பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். 2-3 பாவக்காய் வந்து பழுத்து மண்ணுக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் அது வருமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய் இருந்ததுங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய சொரக்காய் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விதைக்கு தான் விட்டுருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே காய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சொரக்காய் மட்டும் அப்படியே க்ரீனாகவே இருக்குங்க. ஆனால் தட்டி பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி காஞ்சதுன்னா விதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விதை வந்துச்சுன்னா நிறையா வருங்க. ஆனால் அது எப்படின்னு தெரில, பார்க்கணும். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய்க்கு மேலே அதிலே காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்படி காஞ்சிருச்சுன்னு தெரியும்னா அந்த பீக்கங்காய் ஆட்டி பார்த்தோன்னா உள்ள சத்தம் கேட்கும், அந்த விதை ஆட்டுற சவுண்டு கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2-3 பீக்கங்காய் நல்லா கேட்டுச்சு. சரின்ட்டு பீக்கங்காய் விதை எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2-3 பீக்கங்காய்லாம் வந்து இப்போ தான் தொங்கிட்டு இருக்குது. என்னென்னா சீசன் முடிஞ்சதுனால பார்த்திங்கன்னா காய் வந்து பிஞ்சிலே முத்திடுது. கரெக்டாக பீக்கங்காய்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் வரும். வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா முத்தி போயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ காய் வந்து பெருசாக வந்து அறுவடைன்னு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெதரே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து குளிரே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கிளைமேட்டுக்கே தெரியல போல இருக்குது இப்போ காய் வரணுமா வரக்கூடாதா என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி வாங்க, நாங்கள் பின்னாடி வந்து மயில் மாணிக்க விதை இருக்குது, அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் மாணிக்க விதைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்ட்டு. அது மேலே ஃபுல்லாக விதை தாங்க இருக்குது. லாஸ்ட் டைம் கம்மியாக தான் விதை வந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெல்லிஸில் ஏற்றி விட்டதுனால நல்லா படர்ந்து ஏகப்பட்ட காய் வச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது விதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறது. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சிடணுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஒரு காயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 4 விதை இருக்குங்க. இருங்க காமிக்கிற இந்த விதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், அந்த காய் லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், இதுதாங்க விதை. கரெக்டாக ஒரு காயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விதை இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது இந்த வருஷத்துக்கு ஏகப்பட்ட விதை வருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்ட்டு. ஆனால் அது அவ்வளோ உயரத்தில் ஏறி எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. பார்த்திங்கன்னா இவ்வளோ விதை வந்திருக்குதுங்க. கொஞ்சம் தான் எடுத்தேன், ஏன்னா பாதி விதை பார்த்திங்கன்னா மண்ணிலே விழுந்துருச்சு. அடுத்த வருஷம் அதுவுமே முளைச்சிரும். சரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், மேலே ஃபுல்லாக அந்த விதைக்கு மேலே இருக்க அந்த இது தோல் தான் இருக்குது. அடியில் ஃபுல்லாக விதை தங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்குப்பூ தாங்க. சங்குப்பூவோட விதை தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலருங்க, ப்ளூ கலரோடது தான். என்ன ஆகுதுன்னா பூ வரும்போதே வந்து இந்த மாதிரி காய் வைக்கும்போதே எடுத்துகிட்டா இங்கே பாருங்களேன், நல்லா அது காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கரெக்டாக பறிக்கும் போதே வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், விதை வந்து இப்படி தான் இருக்கும்.
அடுத்த வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கியிருந்தேன். அந்த இந்தியன் பிளான்ட்ஸ் அண்ட் seeds.com சொன்னேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம செடியிலே விதை ஆயிடுச்சு. பறிக்கும்போது இங்கே பாருங்களேதா உடையுது அதுவே. இதுவுமே நல்லா இதாகிடுச்சுங்க. சங்குப்பூ பார்த்திங்கன்னா மொத்தம் 2 கலர் வச்சுருந்தேங்க. ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று. பட் ப்ளூ தான் வந்து நல்லா யூஸ் பண்ணோம். அந்த சங்குப்பூவில் டீ போட்டு குடிப்பாங்க இல்லைங்களா, அது வந்து நல்லா குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடையுது. இங்கே பாருங்க, பறிக்கவே உடையுது. அதனால் சரி இது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலே காய் பார்த்தங்க. நல்லா காய விட்டுட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சங்குப்பூ செடியில் இந்த மாதிரி காய் வரும். இது நல்லா காஞ்சிருச்சுன்னா விதை வந்து ஒரு இதில் எப்படியும் ஒரு 6-7 விதை இருக்குங்க. ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கே வந்து $3 $4 வருது. அதில் ஒரு 10 விதை 15 விதை தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயே வந்து தளைஞ்சு வரதில் விதையை விட்டு எடுத்துட்டோம்னா 2 வருஷத்துக்கு வாங்க தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே கூட ஒரு விதை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் தாங்க. இது வந்து இந்த பர்பிள் அவரை தாங்க. கொஞ்சம் காஞ்சிருச்சு, இதுலேயே கொஞ்சம்லாம் முத்தி காஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் இதுலேயே இருந்து விதை எடுத்துக்கலான்ட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன், ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன், அதெல்லாம் எட்டவே இல்லைங்க பறிக்கிறதுக்கு. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவரை பார்த்திங்கன்னா அந்த பச்சை அவரையோட இந்த பர்பிள் அவரை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் ஓகே தாங்க, தோட்டத்துலேருந்து வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட். ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி காஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் விதை போதுங்க. எப்படி ஒரு காயில் பார்த்திங்கன்னா 4 விதைக்கு மேலே இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் எனஃப் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. நிறைய காய் பார்த்திங்கன்னா விதை வந்து அப்படியே மண்ணில் விழுந்துருச்சுங்க. விழுந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தானாகவே முளைச்சிரும். ஸோ ரொம்ப விதை எடுத்து வைக்க தேவையில்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இன்னும் பார்த்திங்கன்னா வெதரே வந்து மைனஸில் போயிட்டுருக்குது. இன்னும் வந்து காயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து செடி ஃபுல்லாக காஞ்சிருந்ததுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா இன்னும் நல்லா பச்சையாகவே இருக்குது, நல்லா தரைஞ்சிக்கிட்டு சூப்பராக இருக்குது. கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா விதைக்கு தான் விட்டுருந்தேங்க. அது என்ன காய் இல்லைங்க, என்ன விதைக்கு ரெடி ஆகலை. இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. சரின்ட்டு விட்டாச்சுங்க. அது கொஞ்சம் காயிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு தண்டுக்கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த கீரை தான். அது ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து விதை போட்டேங்க, எதுவுமே நல்லா வரல. ஆனால் விதை பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட விதை வந்திருக்குது. நீங்கள் பாருங்கள், செடி ஃபுல்லாக விதை மட்டும்தான் இருக்குது. சரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கண்ணா, இப்படி லைட்டாக கசக்கணும்னாவே உள்ளே பார்த்திங்கன்னா விதை இருக்கும். இப்போ கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். என்னென்னா இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் கொஞ்சம் ஷேடில் இருக்க மாதிரி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து வெயில் இல்லைன்னா கீரை நல்லா தளைஞ்சு வருதுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கீரை நல்லாவே வரமாட்டேங்குது. ஆனால் இப்போ விதை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து ஆகிடுங்க. ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா இப்படி உடச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்படியே காஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். விதையாக எடுத்து வச்சோம்னா பாதிக்கு மேலே கீழே விழுந்துடும். ஏன்னா லானில் மறுபடியும் முளைக்காதுங்க. இதுலேயே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவே எவ்வளோ விதை வந்திருக்குன்ட்டு. இது ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சீசன் போடுற அளவுக்கு விதை வந்துருங்க. நல்லா இன்னும் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு வெளில வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சிகப்பு தண்டுக்கீரை வந்து இது வரைக்கும் சமைச்சது இல்லைங்க. ரொம்ப நல்லதுன்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னவோ தெரியல, நமக்கு வந்து சிகப்பு தண்டுக்கீரை நல்லாவே வர மாட்டேங்குது. இதோட பார்த்திங்கன்னா இது 3வது வருஷங்க. 3வது வருஷமும் இதோ இப்படி தான் விதை வருது, எடுத்து வைக்கிறது, இப்படியே தான் போகுது. அடுத்த வருஷமாச்சும் கொஞ்சம் வந்து இந்த ஷேட் இருக்க இடத்துல போட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கணுங்க. இங்கே பாருங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குது. சம்மரில் வந்து இலை ஃபுல்லாக எறும்பு அரிச்ச மாதிரி ஒரு இலையை கூட நல்லா பார்க்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தளைஞ்சிருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு வந்து பொரியலுக்கு ஆகும். ஆனால் இது வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதும்பாங்க. இங்கே பாருங்களேன், இதுலேயுமே நிறைய வந்து பழம் வச்சுருக்கு. இந்த பழம் சும்மா சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி
இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று இந்த பழத்தை பறிச்சிங்க, நல்லா இதை நசுக்கி இதில் இருக்கிற விதையை வந்து நம்ம எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, பழம் வந்து கொஞ்சம் எடுத்து பறித்து சாப்பிட்ருவேங்க. மீதி பார்த்திங்கன்னா இப்படியே மண்ணில் போட்டுருவேன். போட்டோன்னா அது என்ன ஆகும்னா, அடுத்த வருஷத்துக்கு வந்து அதுவே சூப்பராக தளைஞ்சு வந்துடுங்க. எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பழந்தாங்க வச்சுருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா இது லாஸ்ட் இயருமே பார்த்திங்கன்னா அப்படி பழத்தை போட்டு இது பண்ணினதாங்க. இது வந்து இங்கேயுமே நிறையா வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். மணத்தக்காளி கீரை இருக்குது. பட் என்னென்னா இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நல்லா முழுன்னு இருக்குது. இந்த மாதிரி முழுன்னு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஊர் மணத்தக்காளி கீரைங்க. இங்கே வந்து நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்குங்க. அது வந்து மணத்தக்காளி கீரை இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிட்டோ அப்படியே தாங்க இருக்கும் அந்த மணத்தக்காளி கீரை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து சொரப்பாக இருக்கும். பட் இது பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. இங்கே பாருங்கள். அது இந்த கீரையுமே பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்லா இருக்குங்க. கீரையுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் பீக்கங்காய் விதையும் சுரக்காய் விதையும் மட்டும் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா செடியிலே வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க இந்த பீக்கங்காய். இந்த மாதிரி பீக்கங்காய் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்ன ஆச்சுன்னா இப்போ பனி அப்பப்போ வருதுன்ட்டு ஒரு சில பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இந்த மாதிரி பூசம் பிடிச்ச மாதிரி ஆச்சுங்க. ஸோ வெயிலில் வச்சா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து விதை ஆடுற சத்தம் கேட்கல. ஆனால் இதில் பாருங்கள், இதில் நல்லா கேட்கும். இங்கே பாருங்கள் நல்லா கேட்குது பாருங்கள் விதை. அப்புறம் சுரக்காயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே பச்சையாகவே இருக்குது. ஆனால் காம்பு வந்து காஞ்சிருச்சு. சுரக்காய் வந்து அப்படியே பச்சையாக தான் இருக்குது. தட்டியுமே பார்த்தா அந்த ஹார்டாக தாங்க சவுண்டு வருது. ஸோ வெயிலில் வச்சா காஞ்சிரும்ன்ட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா சுரக்காய் விதை ஒரு 2-3 தான் வச்சுருக்கிறேன். ஸோ இது காஞ்சி விதை வந்துச்சுன்னா தான் உண்டு. எங்கள் அம்மையெல்லாம் பார்த்திங்கன்னாங்க ஊரில் வந்து இந்த விதையெல்லாம் உள்ள காயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விதையை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜிப்லாக்கில் விதை மட்டும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ பீக்கங்காய் விதைனா அந்த பீக்கங்காவை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் வந்து மண்ணில் ஊனும்போது தான் பீக்கங்காவை வந்து லைட்டாக உடச்சி வேணுங்கிற விதையை மட்டும் அப்பப்போதைக்கு எடுத்துக்குவாங்க. அது ஏன்னு தெரியலிங்க, ஆனால் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஊரில் அம்மாவுமே பார்த்தா அப்படி தாங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. உள்ளக்கிற விதையை தனியாக எடுக்காமங்க இந்த முழு வெண்டைக்காய் அப்படியே ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு வேணுங்கிறப்ப அந்த வெண்டைக்காயை வந்து உடச்சிங்க அதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் எல்லா விதையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு போடும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்களேன், எல்லாத்தையும் அப்படியே காயோடையே எடுத்து வச்சுட்டேங்க. மிளகாயுமே அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய வச்சு விதை எடுத்துருக்குறேங்க. இது கடைசி ஈல்டு, கொஞ்சம் பழம் இருந்தது காய வச்சுக்கலான்ட்டு எடுத்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா அந்த தாய்ச்சிலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மிளகாயே பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தான் வரும். இது வந்து நார்மல் நம்ம ஒரு பச்சை மிளகாங்க. எல்லாத்தையும் காய வச்சுருக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோக்கு மேலே காய வச்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுத்தது வெள்ளரிப்பழ விதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பழம் இந்த மாதிரி நல்லா திரண்டதுக்கு அப்புறங்க உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் ஃபுல்லாக விதை மட்டும்தாங்க இருக்கும். பழத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சீடோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் மாறுங்க. ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விதையை எடுத்துங்க சாம்பலில் போட்டு பெரட்டி காய வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே சாம்பல் கிடைக்கலிங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வடிதட்டில் போட்டுங்க நல்லா கழுவிட்டேன். ஏன்னா ஒரு விதையை சுற்றியுமே அந்த பல்ப் மாதிரி இருக்குங்க, அது வந்து காயாது. ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கு அப்புறங்க ஒரு பேப்பர் டவலில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு விதை மேலே ஒரு விதை இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து 1 வாரம் விட்டு காய வச்சு அப்படியே டிஷ்யூ வந்து மடிச்சே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா விதை எடுக்கும்போது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க சீடு வந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சாரிங்க, உங்கள் எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நான் கண்டிப்பாக என்கிட்ட இருக்க சீடை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு அனுப்புகிறேன். என்கிட்ட ரொம்ப நிறைய சீடு இல்லைங்க, இருக்கிற வரைக்கும் நான் அனுப்புகிறேன். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைனாங்க, இதுதான் ஃபஸ்ட்
ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேப்பர் டவலில் போட்டு சீடு எடுத்து வைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி வந்துருங்க. வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஸோ நான் கண்டிப்பாக சீடு அனுப்புகிறேன். வரல அப்படின்னா கண்டிப்பாக நீ திட்டாதீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்காகவே இன்னும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சு நான் அனுப்புகிறேங்க. என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து சேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ இந்த சீசனுக்கான சீட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்தாச்சுங்க. ஏகப்பட்ட விதை இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்குப்பூ சொன்ன இல்லைங்களா, ப்ளூ கலரு, அதோட விதை தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காய் பறிக்கவே எல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருந்தது போல் இருக்குங்க. ஸோ வந்து ஒரு காயில் பார்த்திங்கன்னா 6 விதை இருக்குதுங்க. ஸோ அதனால் அதுவுமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டிக்கீரை சொன்ன இல்லைங்களா, அந்த விதை தான். கொஞ்சம் காய வைக்கணுங்க. ஏன்னா இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்குது. கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா பூசம் பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ அதையுமே காய வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரி விதைங்க. வெள்ளரி விதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது நல்லா காஞ்சதுக்கப்புறங்க அப்படியே டிஷ்யூ அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து விதை உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது பார்த்திங்கன்னாங்க பீக்கங்காய் சொன்ன இல்லைங்களா. ஸோ ஒரு காயிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதை இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 காய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது. பீக்கங்காய் வந்து உள்ளே அந்த நாருமே எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு எனக்கும் தெரியல. நான் இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சொரக்காய் இருக்குது இல்லைங்களா, குடுவை சொரக்காய், அந்த சொரக்காய் தான் அப்படியே பச்சையாகவே கட் பண்ணிட்டேங்க. ஊரில் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுக்கண்ணு அப்படின்னாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ப்ரௌனே ஆகலைங்க. அப்படியே க்ரீனாகவே இருந்தது. ஆனால் அந்த தண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆயிடுச்சு. வெதருமே பார்த்திங்கன்னா இன்னும் மைனஸில் போகுதுங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்களா. ஸோ கட் பண்ணி வச்சிடலாம், வெயிலில் வச்சிடலாம், சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் விதை இருக்குது. முடிஞ்சளவுக்கு இது காஞ்சி விதை வந்துருச்சுன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா தட்டும் போது பாருங்களேன், நல்லா அந்த காஞ்ச மாதிரி தான் சவுண்டு கேட்குதுங்க. பார்ப்போம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த மயில் மாணிக்க விதை சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்குது. ஸோ அந்த விதைங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மலபார் ஸ்பினாச்சுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் போட்டதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மலபார் ஸ்பினாச் மட்டும்தாங்க நல்லாவே எடுக்கலை. ஏன்னா ஈல்டே ஒன்றும் பெருசாக வரல. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அது எதுவும் நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. மற்ற எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா அறுவடை பண்ணிட்டோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா மிளகா விதைங்க. மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 வெரைட்டி. இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஊரில் தோட்டத்துலலாம் அந்த சந்தையிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மிளகா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் சில்லின்னு சொல்லிட்டு இந்த மேல் நோக்கி வரும் இல்லைங்களா, அது கொஞ்சம் முழுன்னு இருக்கும். ஸோ 2 விதையுமே எடுத்து வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது வந்துங்க இந்த கேண்டலூப் பார்த்திங்கன்னா நாங்கள் செடி போட்டு மொத்தமே 2 பழம் தான் வந்தது. ஸோ அந்த 2 பழத்துலேருந்து இந்த விதையை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வருஷத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு பழத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா விதை வந்திருந்தது. பழம் வந்து சின்ன சைஸாக இருந்தனால கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க விதை இருந்தது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஆனியன் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வச்சுருந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளியர் பண்ணிட்டோம். வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க பல்பெலாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சங்குப்பூ இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலருங்க. சங்குப்பூ வந்து ஒயிட் கலரு, அதுவுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து முடக்கத்தான் விதைங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பர்பிள் அவரை ஒன்று காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்களேன், பர்பிள் அவரை. ஆக்சுவலி ஒரு காயிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 விதைக்கு மேலே இருக்குதுங்க. அடுத்தது இது வந்து வெண்டைக்காங்க. இது வந்து யானை தந்த வெண்டைக்காய். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குது. ஸோ நான் எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னாங்க, விதை எதையுமே எடுக்காமல் அப்படியே வந்து இந்த தோலோடையே தான் வந்து ஜிப்லாக்கில் போட்டு இதை இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப அந்த விதையை மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சே இருக்குது. இருங்க இன்னொரு டைம் காமிக்கிறேன் இந்த வெண்டைக்காய் விதை எப்படி இருக்குன்ட்டு. இதோ இங்கே பாருங்கண்ணே. ஸோ இது ஒரு விதை போட்டாவே போதுங்க, நல்லா தளைஞ்சு வந்துடும்.
ஸோ அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்த விதைகள்லாம் இவ்வளோ தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னாங்க, எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிப்லாக்கில் வந்து போட்டுட்டுங்க, மார்க்கரில் வந்து நம்ம என்ன விதைன்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பறிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதையும் என்னென்னு தெரியும். ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளரி விதையெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. என்ன விதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம ஜிப்லாக்கில் வந்து இந்த மாதிரி நேம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பிளான் பண்ண ஈஸியாக இருக்குங்க. ஸோ எல்லாமே எழுதி வச்சுப்போம் நம்ம இப்போது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பொக்கிஷ பெட்டின்னு தான் சொல்லணும். எல்லா சீட்ஸுமே நான் இதில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் ஒவ்வொரு டைமும் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி வந்து எடுத்த சீட் எல்லாமே வந்து ஜிப்லாக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து நேம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி லேபிள் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.